எவ்வளவு செஞ்சாலும் நீங்க திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் வரலாங்க. அதனால இன்னைக்கு நீங்க நம்பி நீங்க ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே அந்த வேலைகளை செய்து முடிக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருங்க. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, என்ன செஞ்சா நமது ராசிக்கான நன்மைகளை இன்னும் அதிகம் செஞ்சுக்க முடியும், என்னென்ன செஞ்சா நமது பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்க முடியும் என்ற தினத்துல எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல அனலைஸ் பண்ணலாம் வாங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரை 22 ஏப்ரல் 2022ங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினமாக உள்ளதுங்க. நமது கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது மிகவும் சாதகமான கிரக அமைப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு ராசியை பார்க்கிறதுங்க. இதன் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. மேலும் சந்திர பகவானும் இன்றைய தினம் சிறந்த நிலையில் அமர்ந்துள்ளார். இன்றைய தினம் சந்திர பகவான் உங்களுக்கு பண வரவை நிறைய தரக்கூடிய நல்ல கிரக அமைப்பில் உள்ளாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்ல நன்மை, மகிழ்ச்சியை மற்றும் ஆனந்தத்தை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் திருமணம் எந்த விதத்திலாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. திருமணங்கள் இப்பொழுது உறுதியாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்கும்போது திருமணத்திற்காக நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்கன்னு உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டியதாங்க. கண்டிப்பா அந்த காரணம் இந்த காரணம்லாம் நீங்க சாக்கு போக்கு சொல்லாதீங்க. திருமணத்திற்காக முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பா இப்பொழுது உங்களுக்கு திருமண யோகம் கூடி வந்திருக்கு. விரைவிலேயே உங்களது வீட்டில் கெட்டிமேல சத்தம் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பா அமையுங்க. இன்றைய தினம் இனிமையான நல்ல செய்திகளை உங்களது திருமணத்திற்கான முயற்சிகளில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் அனைவரோடும் அன்பா பழகக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் அன்பு மூலமாக உங்களை நீங்கள் காட்டும் அன்பு மூலமாக அனைத்தையும் இன்றைய தினம் வெல்ல முடியுங்க. இன்றைய தினம் அன்பே உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு ஆயுதமாக பயன்படுங்க. நான் ஏற்கனவே நேற்று கூறியபடி வியாழ நோக்கம் இப்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குதுங்க. எனவே நீங்க நல்ல நேரம் இப்ப பிறந்திருக்கிறதுனால திருமணத்திற்காக முயற்சி செய்யுங்க. இந்த நல்ல காலத்துல நேரம் காலம் கூடி வரும்பொழுதே நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா திருமணம் விரைவிலேயே நடக்குங்க. திருமணத்திற்கு முன்னாடி நிறைய பேர் சொந்த வீடு கட்டணும், அப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ உங்களுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கான யோகம் கூடி வந்திருக்குங்க. எனவே கண்டிப்பா முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு சொந்தமாக வீடுகள் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே முயற்சி செய்யுங்கள், வீடு கட்டலாம். இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகத்தில் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. உங்களுக்கு தேவையான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பழைய சங்கடங்கள் யாராவது உங்களது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு அகலும். இன்றைய தினம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தவர்கள் கூட இன்னைக்கு உங்களுடன் ஒன்றாக இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உள்ளொன்று வரைத்து புறமொன்று பேசுறாங்க இல்லைங்களா, அவங்கள நீங்க இன்னைக்கு அடையாளம் கண்டுக்கக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வேலைகளை நீங்களே செய்யுங்க. மற்றவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். குறிப்பாக உங்களது அலுவலகத்தில் உங்களது பணிகளை நீங்களே செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு உண்டுங்க. மற்றவர்களை நம்பி நீங்கள் ஒப்படைக்கிறதுனால சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சிக்கான நேரம் இப்போ அமைந்திருக்குங்க. மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உண்டு. வியாபாரத்திலும் வளர்ச்சி, பணிபுரிவுகளுக்கும் பதவி உயர்வு என இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் நலத்தில் இன்றைய தினம் காம்ப்ரமைஸ் வேணாங்க. எந்த விதமான சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் தகுந்த மருத்துவத்தை மேற்கொண்டு அதை சரி செய்திடுங்கள். குறிப்பாக இன்றைய தினம் வயதில் மூத்தவர்கள் உடல் நலத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமைங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. வியாபாரிகளாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், அல்லது பணிபுரிவுகளாக இருக்கலாம். வெளிநாடு தொடர்பான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க. அதற்கான தொடர்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகச்சிறந்த வகையில் நல்லவர்கள் யார் அப்படின்றத அடையாளம் காணக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக மன நிம்மதியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களது அன்பு மூலமாக நீங்கள் காரியங்களை சாதிக்க முடியும். மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் யாருக்காகவும் நீங்கள் யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீர்கள். அப்படி ஏற்பட்டதுன்னா பணத்தை எப்போ திருப்பி தருவார்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிட்டு கடன் கொடுக்கறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் திருப்திப்படுத்த என்ன செய்தாலும் அவர் மகிழ்ச்சியை அடைய செய்ய முடியாது. எனவே நீங்கள் இன்றைய தினம் அமைதியாக உங்களது வேலைகளை கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்தது நல்லதுங்க. இன்றைய தினம் முக்கியமாக பிளாக்மெயில் செய்யாதீங்க. உங்களது மனக்கார்ந்த வாழ்க்கை துணையை அல்லது உங்களது காதலரை இன்றைய தினம் பிளாக்மெயில் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களது வேலையில் சம்பந்தப்பட்ட சூழலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. அது நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் விளையாட்டு உங்களது வாழ்க்கையில் முக்கியமானதாக நீங்கள் கருதலாம். ஆனால் விளையாட்டிலேயே முழு பிஸியாக இருக்க வேண்டாம். இதனால் உங்களுடைய படிப்பு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் சில வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. விளையாட்டை இன்றைய தினம் குறைத்துக்கிட்டு படிப்பிலேயோ அல்லது அலுவலக பணிகளிலேயோ இன்னைக்கு அதிகமான
அதிகமான ஈடுபாடுகள் காட்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. நெருங்கிய உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என யாராக இருந்தாலும் வாக்குவாதங்களை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்டு கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 6ஆம் நம்பர் நீங்க யூஸ் பண்ணலாம். நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கும் பொழுது, இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது காரியங்களில் தடை தாமதங்கள் ரொம்ப நாளாக இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா இப்போ அது நீங்கும். உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யுங்க. குறிப்பாக உங்களது அலுவலக பணிகளில் தடைப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் நீங்களே செய்யறது நல்லதுங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் வடிவம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையுங்க. வெளிநாடு தொடர்பான நல்ல தொடர்புகள் இன்றைய தினம் ஏற்படுங்க. நண்பர்களே, நமது கன்னிட்டுடைய ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சிந்தித்து செயல்படுங்க. விவேகத்தோடு இந்த தினம் செயல்படுறது நல்லதுங்க. குறிப்பா யாரை நம்பியும் இன்றைய தினம் எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கொடுத்துடாதீங்க. வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. எந்த சுச்சுவேஷன்ல வாக்குறுதிகள் கொடுக்குறீங்கிறது நீங்க அனலைஸ் பண்ணி கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க. இதனால சில சங்கடங்களை தவிர்த்து கொள்ள முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இன்றைய தினம் மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மனமகிழ்ச்சியில் உண்டு. மேலும் இன்றைய தினம் அன்பு நிறைந்து காணப்படுவீர்கள். உங்களது அன்பால் அனைத்து காரியங்களையும் செய்ய உகந்த நாளாக இன்றைய தினம் அமையுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள், மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பத்தின உங்களது பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க. நமது கன்னிட்டுடைய ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுவே எங்களுக்கு ஒரு என்கரேஜ் அமையும். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a wonderful day.